வணக்கம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போ ரொம்ப அதிகமா அடிபடுற ஒரு வார்த்தை தொங்கு சட்டசபை, அதாவது ஹேங்ட் அசெம்பிளி. தேர்தல் முடிவுகள் வரப்போற நேரத்துல ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைஞ்சிடுமோ அப்படிங்கிற விவாதங்கள் இப்போதே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இது இவ்ளோ பெரிய பேசு பொருளா இருக்கு? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி தான் நம்ம இந்த தொகுப்புல முழுமையா அலச போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புகள்: 1. தொங்கு சட்டசபைனா என்ன? 2. இதுக்கு பின்னாடி இருக்கிற கணிதம். 3. கிங் மேக்கர்களோட பங்கு. 4. கூட்டணி ஆட்சிக்கும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். 5. ஜனாதிபதி ஆட்சி. மற்றும் 6. தமிழ்நாடு அரசியல்ல மாற்றம் வருமா? முதல் பகுதி, தொங்கு சட்டசபைனா என்ன? இதுக்கான நேரடி விளக்கம் ரொம்ப சிம்பிள். ஒரு தேர்தலுக்கு பிறகு களத்துல இருக்கிற எந்த ஒரு கட்சிக்குமே தனித்த ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை கிடைக்காம போறதுதான் தொங்கு சட்டசபை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொதுவா எப்பவுமே ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை கிடைச்சிடும். அதனால இந்த தொங்கு சட்டசபைங்கிறது இங்க அவ்வளோ சகஜம் இல்ல. ஆனா பல கட்சிகள் களத்துல போட்டி போடும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிறது இனிவரும் அரசியலை கவனிக்க ரொம்பவே முக்கியம். பகுதி 2, இதுக்கு பின்னாடி இருக்கிற கணிதம் என்னன்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இதை சரி பாதியா பிரிச்சா ஒரு பக்கம் 117, இன்னொரு பக்கம் 117. அதாவது ஒரு கட்சி கரெக்டா 117 இடங்கள்ல ஜெயிச்சா அது சரி பாதியா இருக்குமே தவிர பெரும்பான்மையா மாறாது. இது ஒரு டை ஆகிற நிலைமை தான். இந்த நம்பரை வச்சுக்கிட்டு அவங்களால கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியாது. இங்கதான் அந்த மேஜிக் நம்பர் வருது, 118. ஒரு கட்சி வேற எந்த கட்சியோட உதவியும் இல்லாம தனித்து ஆட்சி அமைக்கணும்னா அவங்களுக்கு 117 விட கூடுதலா ஒரே ஒரு இடம், அதாவது 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. இதுதான் சிங்கிள் மெஜாரிட்டி, இல்லனா தனி பெரும்பான்மைன்னு சொல்றோம். இந்த 118 இடங்களை ஒரு கட்சியை தாண்டிடுச்சுன்னா மற்ற கட்சிகளோட தேவை அவங்களுக்கு தேவைப்படாது. 3வது பகுதி, கிங் மேக்கர்களோட பங்கு. எந்த கட்சிக்குமே 118 கிடைக்கலன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு கற்பனையான தேர்தல் முடிவை நாம எடுத்துப்போம். இதுல கட்சி ஏ 110 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க, கட்சி பி 100 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருமே அந்த 118 அப்படிங்கிற பெரும்பான்மை நம்பரை தொடல. இப்போ மீதமுள்ள அந்த 24 இடங்கள் சின்ன சின்ன கட்சிகள் கிட்ட சிதறி கிடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த நிலைமையில அடுத்து என்ன நடக்கும்? இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 24 இடங்களை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இப்போ கிங் மேக்கர்கள். கட்சி ஏ அல்லது கட்சி பி, இந்த 2 பேர்ல யாருக்கு இவங்க தங்களோட ஆதரவை தராங்களோ அவங்களால தான் இப்போ ஆட்சி அமைக்க முடியும். ஒருவேளை இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாங்க கட்சி பிக்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னா குறைவான இடங்கள்ல ஜெயிச்ச கட்சி பி ஈஸியா ஆட்சிக்கு வந்துடும். இதுதான் தொங்கு சட்டசபையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இது ஏதோ வெறும் கற்பனை கிடையாது. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவுல இது நிஜமாவே நடந்திருக்கு. அங்க முந்தைய தேர்தல்கள்ல காங்கிரஸ், பாஜகன்னு எந்த பெரிய கட்சிக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கல. மதச்சார்பற்ற ஜனதாதளம், அதாவது ஜேடிஎஸ், ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா தங்களோட அரசியல் எதிரிகள் ஆட்சிக்கு வரதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக இடங்களை வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி ஜேடிஎஸ்க்கு தங்களோட முழு ஆதரவையும் கொடுத்தாங்க. இதோட விளைவு ரொம்ப ரொம்ப குறைவான இடங்களை வச்சிருந்த குமாரசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனாரு. ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சா வெறும் சில எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற கட்சி தலைவர் கூட முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. 4வது பகுதி, கூட்டணி ஆட்சிக்கும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுக்கும் உள்ள அந்த தெளிவான வித்தியாசம் தான். கூட்டணி ஆட்சி அப்படின்னா ஆதரவு தர்ற கட்சிகளுக்கு அரசாங்கத்துல நேரடி பங்கு இருக்கும். அதாவது கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவங்க நேரடியாகவே அமைச்சர்களாகவோ அல்லது துணை முதலமைச்சராகவோ பதவியேற்பாங்க. ஆனா வெளியிலிருந்து ஆதரவு தர்றதுங்கிறது முற்றிலும் வேற. இதுல கூட்டணி கட்சிகள் கொள்கை அடிப்படையில சட்டமன்றத்துல அரசாங்கத்துக்கு ஆதரவு மட்டும்தான் தருவாங்க. ஆனா எந்த அமைச்சரவை பதவியும் ஏத்துக்க மாட்டாங்க. இத நிபந்தனையற்ற ஆதரவுன்னு கூட சொல்லலாம். பகுதி 5, இவங்க யாருமே ஒரு முடிவுக்கு வரலேனா ஜனாதிபதி ஆட்சின்னு ஒன்று வரும். அப்படின்னா என்ன? இதுக்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். முதல் படியா எந்த கட்சி அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோ அந்த தனிப்பெரும் கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். 2வதா சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், உதாரணமா ஒரு 10 நாட்கள் கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்குள்ள அவங்க கூட்டணிகளை அமைச்சு பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டா ஆட்சி தொடரும். ஒருவேளை எந்த கட்சியாலையும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கவே முடியலன்னா என்ன ஆகும்? அங்கதான் இறுதி நடவடிக்கையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாம நேரடியாக ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படும். இதுதான் சட்ட நடைமுறை. பகுதி 6, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல மாறுமா? இந்த வரலாற்று உண்மைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
2006ல இருந்து 2011 வரையிலான திமுக ஆட்சியில திமுகவுக்கு 98 இடங்கள் மட்டுமே கிடைச்சது. அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா இத மைனாரிட்டி அரசுன்னு தான் விமர்சிச்சாங்க. ஆனாலும் காங்கிரஸ் மற்றும் பாமக ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில சேராம வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்ததால அந்த ஆட்சி முழுமையா நீடிச்சது. ஆனா மத்திய அரசை பொறுத்தவரையில் நிலைமை அப்படியே உல்டா. முந்தைய யுபிஏ ஆட்சியிலும் சரி, தற்போதைய என்டிஏ ஆட்சியிலும் சரி, சந்திரபாபு நாயுடுவோட டிடிபி, நிதிஷ்குமாரோட ஜேடியு, அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, பாமக மாதிரி கட்சிகள் நேரடியாகவே மத்திய அமைச்சரவையில இடம் பிடிச்சு அதிகாரத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது மத்தியில அமைச்சரவை பதவிகளை பகிர்ந்துக்கிற கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரைக்கும் எந்த கட்சியையும் தங்களோட அமைச்சரவையில சேர்த்ததில்ல. ஆனா இப்போதைய அரசியல் நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். புதுசா வர அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியில பங்கு, அதிகார பகிர்வு அப்படிங்கிற கோரிக்கைகளை இப்போ ரொம்ப வெளிப்படையாவே வைக்க தொடங்கிட்டாங்க. தனி பெரும்பான்மை கிடைச்சாலும் கேரளா மாதிரி மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படுற நடைமுறை இருக்கிறத இவங்க சுட்டிக்காட்டுறாங்க. இதுவரை நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. பல தசாப்தங்களா ஒற்றை கட்சி மட்டுமே முழு அதிகாரத்தையும் செலுத்தி வந்த தமிழ்நாட்டு அரசியல் இனி கூட்டணி அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நகரப்போகுதா? இல்ல இந்த தொங்கு சட்டசபை மாதிரி ஒரு சூழல் வந்தா மட்டும்தான் இந்த மாற்றங்கள் நடக்குமா? அரசியல் அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான சதுரங்க வேட்டையில அடுத்த நகர்வு என்னவா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.